ஸோ வெல்கம் பேக் டு டேரிங் டிடி பிரதர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் ஸ்குவிட் கேம் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சீசன் 2 சீசன் 1 பேஸ் பண்ணி எதுன்னு தெரில எனக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாடா அது உள்ளே போய் நின்றுலாம் தண்டிக்கு. நம்ம உள்ளே போய் நிற்கணும். உள்ளே போயிட்டியா? ஓகே. ஸோ ஹாய், எங்கடா இருக்க நீ? ஏடா இத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர்ரா இருக்கீங்க? எத்தனை பேர்? 1000 பேர். ஒருத்தர் ஃப்ரெண்ட் மேனு. ஓஹோ, ஸ்குவிட் கேம் சீசன் 2 நினைக்கிறேன்டா இது. ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃப்ரெண்ட் மேனே வந்துருப்பாரு கேம்குள்ளே. எங்கடா எவ்வளோ பிளேயர்ஸ்? முட்டை பிளேயர்ஸா? ஜாக்பாட் 1 மில்லியனா? இது என்ன 1 கோடியா? என்ன இது? என்ன புதுசாக இருக்கு ஃபார்ம்? யோ ஜாயிண்ட் டிஹெச் வச்சு என் தம்பி பேரா? ஓட முடியுதுடா. என்ன பண்ணணும் இப்போ? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? டேய் இல்லைடா, இன்னும் கேமே போகல, அதுக்குள்ளே எப்பட்றா? பிளேயர்ஸ் 46 அவ்வளோதானே இருக்கானுங்களா? இங்கே பார்த்தா 11 பேர் கிட்டே இருக்காங்க. வச்சு நான் கூட 1000 பேர் டேடி அது எக்ஸ்பி. நம்ம வந்து நியூபி பிளேயர். அம்மா என்னடா உள்ளே போயிடுச்சு. கோகோமா கோச்சி சியா பண்ணேடா. நான் கூட இவனுங்க எனிமீஸு. அவன் ஃப்ரெண்டு மேன் பேர் அங்கே மாஸ்க் போட்டே இருக்கிறாரு. டீ இவனுங்க விளையாடிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு கதை சொல்ல போகிறானுங்களா என்ன விளையாடணுன்னு? ஐ வுட் லைக் டு எக்ஸ்டெண்ட் ஹார்ட்ஃபெல்ட் வெல்கம் டு ஆல். என்னடா எவரிவன் ஹியர் வில் பி பார்ட்டிசிபேட்ஸ் இன் 6 டிஃப்ரெண்ட் கேம். ஸோ ஸ்குவிட் கேம் பார்த்திட்டா, அதாவது இங்கே இருக்க எல்லோரும் வந்து 6 கேம்ஸில் வந்து விளையாட போகிறோமாம்மா. எல்லா கேம்ஸ்லையும் வந்து நல்லா பிடிங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கேம் ரெட் லைட் க்ரீன் லைட். ஃபஸ்ட்டு கேமு நம்மளுக்கு வந்து ரெட் லைட் க்ரீன் லைட் வந்திருக்கு. ஓகே, நம்ம யார் ஜெயிக்க போகிறோம்? இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது இந்த பொம்மை. கோகோமா கோச்சின் பாடுமா? ஓடிட்டு இருக்கானுங்க. வர்றா ரெட் லைட்டே போடல. சுற்றாத சுற்றாத. சுற்ற போறான்டா வேண்டி. இவனுக்கு நடச்சாலும் சுடுவானுங்க போல. ப்ளீஸ் போடு. ஒருத்தர் ஹெட்ஷாட் அடிச்சான். அடுத்து எனக்கா? ஒருத்தர் பேர் ஓடிட்டு இருக்கான். அவன் சுடதாடா. சுட்டானுங்க. அப்படியா? நீ என்ன சாவலியா? இப்போ ரெட் லைட் வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்டு. ஓடிட்டு இருக்கான்டா. எல்லாரும் ஹெட் ஷாட்டு. நான் செத்தேன். இப்போ என்ன சுற்றுவானுங்க. இது பார்க்கவே அசஞ்சண்டா. போயிட்டேன். நான் போய் வரவனுங்கள தள்ளி விட போறேன். எப்போ? ஐயோ ஒரு ஸ்கிரீன். இந்த பொம்மை மேலே ஏற முடியுமா? செத்துட்டியா நீ? ஐயோ. ஸோ ஓகே, என் தம்பி வந்து அடுத்த மேட்ச் வருவான். ஸோ நம்ம வந்து இந்த மேட்ச் தனியாக வெளியே போய்ட்டு வந்தால் எப்படா வரும்? போடு. ஃப்ரெண்ட் மேன்ரா, அவன் கரெக்டாக வந்துட்டு இருந்தான். டப்புனு ஃப்ரெண்ட் மேன் சுட்டுட்டான்டா. ஃப்ரெண்ட் மேன் கிவ் மீ லைட்டர் ப்ளீஸ். அதுதான் அடுத்த மேட்ச் வா. பணப்பை ஏறுதுடா. பணப்பை பணக்கீரை வந்துருச்சு. பணம் போடுற கீழே விழுது. ஆட்டே போட்டானுங்களா எவனோ? அது நீ வேற வேர்ல்டுடா. அது தானோஸ். அது வேறடா. என்ன சுற்றிட்டு இருக்கீங்க? நம்ம நெக்ஸ்ட் கேம் நம்மளுக்கு என்ன கேம் வரப்போகுது? அதே ரெட் லைட் க்ரீன் லைட்டா? எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க இந்த கேமில்? ஓ இது இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேஸ் அ டாங்கி. அதுக்கடுத்து எனக்கு தெரியாது, நான் இதே தோற்றுறேன். போடு. ஸ்டார் ஈஸியாக கஷ்டமா? இருக்கலே கஷ்டம் ஸ்டாரா? இல்லை, கொடை தான் கஷ்டமா? அதோட என்ன பண்ணணும்னா அதை உடைக்கணும். ஓ தப்பா பண்ண என்ன பண்ணுவானுங்க? சுட்டுருவானுங்க. லைட்டாக தப்பாட. ஓஹோ, அந்த ஓட்டையிலே பண்ணணுமா? நல்லா கதை முடிஞ்சிடும். அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா. அவன் டைம்குள்ளே பண்ணணும்.
இது தெரியாது எனக்கு. இப்படி எவனோ ஒருத்தர் சாப்பிட்றான். தெரிய மட்டும் பண்ணுறேன். நான் இது வேறு ஃபோனில் விளையாண்டுட்டு இருக்கேன். கம்ப்யூட்டரில் லேப்டாப்லாம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மவுஸை வச்சு கரெக்டாக போட்டு ட்ராக் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ எங்கள் ஃபோனில் விளையாண்டுட்டு இருக்கேன். நான் இங்கே தொட்டால் என் கை போய்ட்டு எங்கேயோ படுறதுனால நம்மளுக்கு வந்து இதாகுது நம்மளுக்கு. ஓகே ஓகே இப்போ டைமிங் முடியாதுல்ல. நான் எப்படிடா வருவேன்? உடஞ்சிராத என் பக்கத்தில். உடஞ்சிருச்சா? ஓகே. ஏய் நீ அடுத்த மேட்ச் வாடா. அடுத்த மேட்ச் என்னால் வர முடியாது. அதெல்லாம் வரலாம் வா. வர முடியாது. நான் இந்த இதில் வந்து நான் ஒரு பணக்காரன் ஆயிடுறேன். பணக்காரன் ஆகிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா என் தம்பியும் பணக்காரன் ஆமாம்மா. அவனையும் கொஞ்சம் பணக்காரன் ஆக்கி கொண்டு சொல்லி உனக்கு கேமில் சேர்த்து விட்றேன் சரியா? போடு. வெட்டிட்டேன் நான் போய் டான்ஸ் ஆடிருக்கலாமா நீ? சுற்ற மாட்டானுங்களே. நாங்கள் ரெண்டு பேர் தாண்டா இருக்கிறோம். இல்லை இருக்கானுங்க. இவன் தான் தானோஸ். ஸ்குவிட் கேம் 2 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தானோஸ் இவன் தான் தானோஸ் போல. ஆனால் தானோஸ் மாஸ்க்லாம் போட்டிருக்க மாட்டானு. அடுத்த மேட்ச் வாடா. எனக்கு இந்த காட் ஆகணும்டா. காட் ஆச்சு வச்சுக்கணும். என்ன தெரியுமா பண்ணுவேன்? ரெட் லைட் க்ரீன் லைட்டில் தப்பாக பண்ணணும் இருக்கிற எல்லாச்சும் சுட்டு விட்ருவேண்ணா. நான் மட்டும் அந்த காட் ஆகிட்டேன்னா. அதுதான் நானும் இது எப்படி காட் ஆகணும்? உண்மையான காசு கொடுக்கணுமா காட் ஆகிறதுக்கு? ஓ இது என்ன கேமு? ஸ்குவிட் கேம் சீசன் 2டா. ஸோ அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆனால் ஹிந்தியில் எழுதி வச்சுருக்கானுங்க. என்னடா நான் மட்டும் அங்கிட்டு இருந்து வரேன். டேய் கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட் மேன் கூப்பிட்டு வரான். நானும் அந்த ஃப்ரெண்ட் மேன் கிட்ட இருந்து வரேன். எனக்கு தெரிஞ்சு வின்னா வர போகிறவங்களாம் மட்டும். என்னது இப்போ என்ன பண்ணுவீங்க? நாங்கள் 5 பேர் அவனுங்க 2 பேரா? என்னடா பண்ணணும் இப்போ? நாங்கள் 5 பேர் சேர்ந்து டீம் மாதிரி முடிக்கணுமா? ஃபஸ்ட்டு யாருக்கு வந்திருக்கு? எல்லாரும் போடணுமாடா? போடு பண்ணிட்டேன். ஓடுறா ஓடணுமா? நான் போய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஓடு தினம். அடுத்து இதை நான் அடிக்க முடியலடா. நான் தோத்துருவேன்னு நினைக்கிறேன்டா. என்னால் தான் டீமே தோக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டேய் உப்பு முன்னாடி நினைக்கிறேன்டா. கரெக்டாக போனோம். டீமே தோத்து மாதிரி. ஆமாம். டேய் முன்னாடி நிற்கிறனால அடிக்கலன்னா அடிக்கலையான்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. டே இவன் பாடுறா இவனை அவன் கண்ணு. டேய் சுடுறான்டா என்ன? ஏன்னா போறேன்னு கூட தெரிய மாட்டேங்குதுடா. அட கடவுளே என்ன நைட் ஆகுதா? நம்ம கொஞ்சம் பிரைட்னஸ் நம்ம கூட்டி வச்சுக்கலாம். ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கலாம். போடு. டேய் அவனுங்களாம் எங்கேயோ போயிடானுங்க. நான் இன்னும் இதுலேயே இருக்கேன்டா. டேய் இவன் பாடுறான். இவன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கான். முன்னாடி நினைக்கிறான்டா இவன். அட பாவி. ஏய் ஃப்ரெண்ட் பண்ண என்கரேஜ் பண்ணுறான்டா என்ன? யூ கேன் டூ இட்னு சொல்லிட்டு போகிறான்டா பாடி. டேய் என்ன பண்ண முடியல. யூ கேன் டூ இட்னு சொல்லிட்டு போயிட்டான்டா ஃப்ரெண்ட் மேனு. மெயின் ஆள் அவன் வந்து சொல்லிட்டு போகிறான் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான்டா காரணம் எல்லாத்துக்கும். டேய் இவன் பாடுற தடுத்துடுறான்டா இவன். அவனே அடுத்த மேட்ச்சு இவன் பேர் கூட பார்க்க முடியலன்னு இவனை வச்சு செய்வேனா. டேய் ஜம்ப் ஆகுதுடா. பட்டுச்சு. ஓடுறா. இன்னும் 30 செகண்ட்ஸ். மார்க்கெட் ஃபார் டெத்தா சொல்ல போகிறானுங்களா என்ன? Oh no. Eliminated. ஏன் ரிவியூ போடா டேய். 80 ரூபா. இது யார் என் குறுக்கே நின்றுட்டு இருந்தா? யார் அவன்? அவனை கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. அவன் கதை முடிஞ்சிடா இன்னைக்கு. இந்த ஃப்ரெண்டு இப்போ நல்ல வேண்டாம். இவன் வந்து நேமார் தி பெஸ்ட்டு. ஓகே இவனை வந்து நான் கொல்ல மாட்டேன். ஸோ நம்ம எக்ஸிட் சர்வர் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச்சை போட்டு நம்ம இதுலேயாவது நம்மளால ஒரு பணக்காரன் நம்மளை இதுலேயாவது ஒரு பணக்காரன் ஆக முடியுதான்னு பார்க்கலாம். நீ உள்ள வந்துட்டியாடா? வாடா டக்குன்னு உள்ளவா போயிடலாம். 50 பேர் வேணுமாம்மா. டக்குன்னு உள்ளவா. உள்ள போயிடியா? நான் உள்ள வந்துட்டேன். டக்குன்னு வா.
உள்ள வந்துட்டியா? இந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்துட்டியா? ஆ இப்போ இவ்வளோ பேரில் எங்கடா உன்னை கண்டுபிடிக்கிறது? அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து அதே மேட்ச் வருமா? சே ஓகே பரவாயில்ல, பார்த்துப்போம். எம்மா என்ன வெளிச்சம்? இல்லை மறுபடியும் வரும்டா. ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். நான் தோத்துட்டேன். ஹாய் ஹாய், எங்கடா இருக்க? எமௌண்ட் போட போகிறேண்ணா உங்களை. எமௌண்ட் வந்து நான் ரோப்ளாக்ஸ் விளையாட நிறைய பேருக்கு போட தெரியாது. ஆக்சுவலி எனக்கே போட தெரியும். தெரியும். ஏதாவது /E டான்ஸ் போட்டிங்கன்னா டான்ஸ் ஆடுவான். நடுவுல வந்து நின்னு டான்ஸ் ஆடல. நீங்க நடுவுல வந்து ஓ நின்னு எமௌண்ட் போட நீங்க முடியும். பாரு நடுவுல நின்னு நம்ம இப்ப மல்டிப்ளேலாம் பார்க்கறோம். டைங் டைங் இருக்கண்டா. நீராடா அது. இன்னும் 4-7 பேர், இன்னும் ஒரு 3 பேர் வந்தானுங்கன்னா போதும்டா போயிடலாம். கார் முடிச்சிருச்சுடா கேமு. டேய் இந்த அறிவு நம்ம இருக்க மாட்டோமே, இது வாய்ப்பே இல்லையே. ஆட மறுபடியும் இதை போட்டுட்டு இருப்பாங்களா? டே இப்போ தானே உங்களோட இதெல்லாம் பார்த்தேன். இப்போதான் கேட்டு வந்தேன் உங்கள் அட்வைஸ்லாம். மறுபடியும் அட்வைஸை போடுறானுங்களே, ஐயோ கடவுளே. ஹார்ட்ஃபுல் வெல்கம். ஹார்ட்லேயே சுட்டு கொள்றதுக்கு ஹார்ட்ஃபுல் வெல்கம்னா ஏன்டா பண்ணுறீங்க நீங்கள்? எப்படியே சுட்டு கொள்ள தான் பண்ண போகிறானுங்க எல்லாத்தையும். அதுக்கு போய்ட்டு நான் செத்துட்டேன். அவன் கரெக்டாக வாடா. க்ரீன் லைட் வரும்போது கரெக்டாக ஓடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம பேர் சரியான ஸ்பீடில் ஓட போகிறேன். ரெட் லைட். நான் சத்த நடிக்கிறேன். இந்தியன் நம்மளமா யாரும் இந்தியன் போல. நான் தான் ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன். ரெட் லைட். நான் செத்தண்டா. நான் மூவ் பண்ணேன். ஓடு ஒருத்தன் கரெக்டாக மாட்டுக்கு கொஞ்ச நேரம் இது முடிச்சிருந்தா க்ரீனே போயிருக்கும்டா. ஸ்பீடாக போகணும் போயிட்டு. சரி தள்ளி விட்டான்டாண்ணே. ஒருத்தன் தள்ளி விட்டான். நீ செத்துட்டியா? சாப்பிடுண்ணா. இது எவ்வளோ அந்த பேக் நேரு தள்ளி விட்டான். சாக்காயிடுச்சு. இவன் தான் எனக்கு தெரிஞ்ச பாவி பயலே. தானுசா ஓகே அப்படி வரியா நீ? ஆமாடா பர்பிள். இவங்க எல்லாரும் தள்ளி விட்டுக்கிறானுங்களா? எனக்கு நீ பேர் எல்லாரும் இவனுக்கு மேலே ஏறுறேன். நானும் ஏறுறேன். எல்லாம் தள்ளி விட்றாங்களா? நான் உண்டு. நீ என் தம்பி எங்கே இருக்குது? அங்கே வந்துருக்கான் என் தம்பி. அவன் வந்து நீ தான் கடைசியா? இன்னும் 9 செகண்ட்ரா. 8 செகண்ட் 6 செகண்ட். அட பாவி என் கண்ணு முன்னாடியே போயிட்டீங்கடா தம்பி. டே இல்லை டைமிங் முடிஞ்சிருச்சுடா. ஒன்றும் என் தம்பினால கடைசி வரைக்கும் இந்த க்ரீன் லைட் கடக்கவே முடியல பாவம். அதுதான் பரவாயில்ல. அது கூட 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சா எனக்கு. நெவர் மைண்ட். பணம் மறுபடியும் ஒரு பணம் கீழே விழுந்துரு போகுதுடா தெரியாமல். பணம் கீழே விழுந்து நம்ம ஆட்டி போட்டுடலாம் பணத்தை. முதல்ல பணம் எனக்கு வேணும் பணம். முதல்ல எப்படி ஓகே அந்த சேல்ஸ்மேனு. ஆமாம் நம்ம அந்த ஸ்குட் கேம் சீசன் எனக்கு பிடிக்காத ஒரே காரணம் எதுனா எல்லாம் பண்ணி கேம்குள்ளே போய் கடைசி அந்த 3வது கேமோ 4வது கேம்லேயே போய் முடிச்சு விட்ருவானுங்க. இல்லை ஆமாம் சீசன் ஒரு மறுபடியும் ஸ்டார்ரா. ஐயோ கஷ்டமையான ஸ்டாரு. அத்தியாயத்தில் தான் வருதாடா. டே சேம் இடம்டா எல்லாமே. ஐயோ என் பக்கத்துலேயே ஒரு இது இருக்கானே. நான் லைட்டர் இருக்கா யாருக்கிட்டேது? நம்ம ஹீரோ டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். நக்க முடியுமா இதில்? நான் ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன். எப்பறம் ஒன்று கூட உடஞ்சிருக்கலாம் ரைட்டா. ஐயோ நம்ம மெது ரன்னே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்பீட் ரன்லாம் வேணாம். எப்பா சாமி இங்கே பாரு எவ்வளோ இதாக இருக்குது. ஓகே நம்ம இன்னும் உடச்சிட்ருக்கோம். என் தம்பி வேறு காதில் நான் வரவே இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ரெட் லைட்டில் க்ரீன் லைட் தோத்துட்டு வரவே இல்லைண்ணா. எனக்கு ஸ்குட் கேம் சீசன் எனக்கு புரியல. ஸ்குட் கேம் சீசன் 1 நம்ம ஹீரோ என்ன பண்ணா கூப்பிட்டான் உள்ளே போனான். அவன் வாட்டுக்கு காசு ஏர்ன் பண்ணா வந்துட்டான்.
பணக்காரன் ஆயிட்டான். பணக்காரன் ஆகியும் போயிட்டு அவனுங்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த வீணா வம்பு. பணக்காரன் ஆனானா போனானான்னு இருக்கணும். அதை தெரியாமல் வந்து சும்மா போயிட்டு எனக்கு அதனால கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு ஸ்குவிட் கேம் சீசனுக்கு. இது என்னதுடா இது? அடுத்த கேம். ஐயோ எனக்கு பிடிக்காத கேம்டா அடுத்த கேம். நான் செத்து போகிற கேம்டா அடுத்த கேம். எனக்கு இந்த கேம் தாண்டா வரவே வராது. அந்த கேம் அது என்னது? நான் தான் போய் செத்துட்டு இருந்தேன் போன தடவை கூட. அதுதான் அந்த கல்லு தூக்கி போகிறதுல லேட் ஆயிடுச்சு. அந்த 0 செகண்ட் ஆனே இவர் பாயிண்ட் டு டெத்துன்னு சொல்லிட்டு டப்புன்னு சுற்றி கொண்டுட்டான். நம்ம எப்படி காட் ஆகணும் முதல்ல? இங்கே தாண்டா இருக்கு காட். 2.5 million டபிள்யூனா யூ டு நாட் ஹவ். ஓகே ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இது இருக்குல்ல, நம்ம எப்பயுமே காடாக இருக்கணும்னா உண்மையாக காசு ஸ்பெண்ட் பண்ணணுமாமா. அதே நம்ம வந்து ஒரே ஒரு கார்டுனா 2.5 million ஏதோ வேணுமாமா. எங்கடா ஆனால் இப்போ 1 million தான் இருக்குது. ஓஹோ டபிள்யூனா இது தான்டா. ஓகே 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 நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்மளுக்கு அந்த டபிள்யூ ஏறுது. இப்போ நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டபிள்யூ வந்து ஒரு 1 ஏறுமா நம்மளுக்கு. ஆமாம் அப்படி தான். நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிச்சோன்னா டபிள்யூ வந்து 1 ஏறும். அப்புறம் 45 அப்படின்னா 25 டபிள்யூ ஜெயிக்கணுமா? 25 ஜெயிக்கணுமா? ஐயா அம்மா சாமி பெரிய வேலை போல். ஓகே நம்ம உள்ள வந்துட்டோம். யார் டீம் தருவேன்னு தெரில, பார்ப்போம் யார் டீம். ஓகே நான் இன்னொருத்தர் ஒரு கொஞ்சம் பேர் டீம் போல். யாரா நீ மொட்டை மாட்டியா? வேறு யாரோவா? ஒருத்தன் ஆஃப்லைன்னு நினைக்கிறேன் எங்கள் டீமில். ஓஹோ இல்லை நம்ம டீமில் வந்து எல்லாரும் சுற்றுற அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ஈஸியாக அடிச்சிட்டேன். வரேன் ஆரம்பிக்குது. என்னடா அடிக்க முடியல? எங்கள் டீமில் ஒருத்தர் கூட மேக் பண்ணலடா. இது அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். போன தடவையே பரவாயில்ல அதில் முடிச்சேன்டா. இல்லை நான் இப்போ நானும் இன்னொருத்தனை போயிரு என்ன பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சிருச்சு எனக்கு. ஓடுறா ஓடுறா. ஐயோ இந்த ரவுண்டா எனக்கு பிடிக்காத ரவுண்டா. இது வந்து நான் பட் ஓரளவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நான் இந்த மீடியமில் விட்டுட்டா வந்துடுது. அப்போ இன்னும் ஒன்று இதில் இது வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்துடு. தட்டி விட்டேன். நான் இந்த தடவை ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தானே அந்த காசு. என்ன பண்ணணும்? சரி ஐயோ இதுவா? இது ஈஸிடா. கரெக்டாக தோணணும்ல. டே வாய்ப்பேரடா. அது அந்த ரெட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. பட் ஒருக்கா வேற மாதிரி வருது. டே டக்குன்னு வந்துடுதுடா. ஃபுல்லாக அப்புறம் வச்சிடுறானுங்க. டே இல்லைடா அதோட கஷ்டமாக இருக்கு. அதுவா மீடியம் ரேஜ் ஆகுது எனக்கு. நம்ம இப்படி பண்ணிக்கலாம்டா. சரி இது தெரியலடா எனக்கு. டேய் நோ வே ப்ரோ. லாஸ்ட் ஒன்ரா. டேய் டைம் கூட விட்டுறா. ஓ ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துக்கலாம்னு சொல்றியா? தொடல நான். டேய் இன்னும் 14 வாய்ப்பு இல்லைடா. முடிஞ்சிடா போடா. எந்தடா போயிட்டு அட்லீஸ்ட் போயிட்டு என்னோட அந்த கடைசி 10 செகண்ட் என் வாழ் இன்னும் 10 செகண்டில் முடிப்பது நினச்சேன். எனக்கு என் மனசு கஷ்டமாக இருக்கு. 10 செகண்டில் பண்ண முடியுமா? அதை வாய்ப்பே இல்லை. போச்சுடா. யுவர் பாயிண்ட் டு டெத்துன்னு வரும் பேர். வரல இன்னும் பாயிண்ட் டு டெத்து. எலிமினேட்டட். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாயிண்ட் டு டெத்துன்னு வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாயிண்ட் டு டெத் வந்தது எது? அவனே சுட்டுட்டான்டா என்ன. அட பாவி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதோட பாட்டு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதோட பாட்டு போடுவோம். அதுதான் ஒரு மேட்ச் கூட நம்மளால ஜெயிக்க முடியல. நான் கூட ஒரு அப்படியே பணக்கா நான் எல்லாம் நினச்சேன். பட் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஒன்ஸ் அகேன் பிக் பாய் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். பாய்.